5ஆம் வகுப்பு வரை கற்றுக் கொடுத்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்று சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த அதுலயே இன்னொரு ஒன்று இந்த கூண்டுக்குள்ள கிளி அடைச்சி வச்சிருக்காங்க. அந்த கிளி சுதந்திரமா இருந்தது. போற இடத்துல புடிச்சுக்கொண்டு உள்ள வச்சிருக்காங்க. அதை பார்த்தாரு. அதை பார்த்ததும் கவிஞருக்கு ஒரு கற்பனை வந்தது. பாடுறார். பாலை கொண்டு தருகின்றேன், பழமும் தின்ன தருகின்றேன், சோலைக்கு ஓடி போம்படி சுற்றி பார்ப்பது ஏன் கிளியே, காட்டில் என்றும் இறை தேடி களைத்திட்டாயோ உனக்கிந்த கூட்டில் வாழும் வாழ்வினிலே குறைகள் ஏதும் உண்டோ சொல், காட்டில் என்றும் இறை தேடி களைத்தீடாயோ உனக்கு இந்த கூட்டில் இருக்கும் வாழ்வினிலே குறைகள் ஏதும் உண்டோ சொல், கிளிக்கு சிறையில் வாழ்வும் வாழ்வுக்கு சிறகும் படைத்தோ விடுவானோ, இறைவன் அறியா பாலகனோ எண்ணி வினைகள் செய்யானோ என்று அந்த சொல்ல அந்த கிளி சொல்லுவாமா. கிளி பேசுங்கிறதுனால பாலும் எனக்கு தேவையில்லை, பழமும் எனக்கு தேவையில்லை, சோலை எங்கும் கோவினிதம் சுத்தி திரிதல் போதும் அப்பா, எனக்கு சுதந்திரமா நான் சுத்தி திரியறது போது என்று அந்த கிளி சொல்றதுனால கிளிகளை பிடிச்சி கூண்டுல வைக்காது. அது பறவைகளோடு பறவைகளா பறந்து திரியும். பாரதியாரும் கூட சொல்வார், குழந்தைகளை பள்ளிக்கூடத்துல வரும்போது அவங்கள பார்த்து நீங்க சின்ன பறவைகளை போல பறந்து வாங்க அப்படின்னு சொல்வார். குழந்தைகளை பார்த்து பறவைகளை போல பறந்து பாடி ஓடிவா என்று சொல்வார்கள். நம்முடைய கவிஞர்கள் அனைவரும் அளவள்ளி அப்பாவாகட்டும், கவிமணி, தேசிக விநாயகம் பிள்ளை, பாரதியார், பாவேந்தர், பாரதேசன் எல்லாமே பெண்களுக்கும் ஆண் குழந்தைகளையும் நல்ல மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவைகளை பறவைகளோடு ஒப்பிட்டு சொல்வது வழக்கம். இன்னொரு முறை அவர் சொன்னாரு, இந்த கதைகள்ல கொஞ்சம் நீதியும் சொல்லுவாங்க. அதுல தோட்டத்தில் மேயது வெள்ளை பசு அங்கே துள்ளி கூதிக்குது கன்று குட்டி, தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி கூதிக்கிறது கன்று குட்டி, அம்மா எங்குது வெள்ளை பசு பாலை நன்றாய் கூடிக்குது கன்று குட்டி என்று சொல்லி கன்று குட்டியை பத்தி அவர் பாட்டு எழுதியிருக்கிறாரு. கிளிய பத்தி பாடியிருக்காரு. புலிய பத்தி பாட்டு எழுதியிருக்கிறாரு. இது மாதிரி குழந்தைகளுக்காக இப்பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய பாடல்கள் எல்லாம் குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதெல்லாம் குழந்தை இலக்கியம் என்று போற்றப்படுகிறது. அதனால இன்றைய குழந்தைகள் தான் நாளைய நாட்டை ஆளக்கூடியவர்கள் என்பதை தெரிந்து பாரதியார் சொல்வார், சிறு குருவி போல நீ திரிந்து பறந்துவா பாப்பா, வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா என்று சொன்னவர். சாதிகளை சொல்லும் போது காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று சொன்னார். நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று சொன்னார். அந்த பறவைகள் வச்சு இருக்கக்கூடிய அந்த உண்மையும் உணர்வும் அந்த அறிவும் மற்றவர்களுக்கும் அது வர வேண்டும். அதுல சண்டையெல்லாம் கிடையாது. பாரதியார், பாரதாசன் அதை பத்தி சொல்லும்போது, பறவைகளை பத்தி சொல்லும் போது புறாக்கள் வட்டமா மேயுது அப்படின்னு சொல்லுவார். இட்டதோர் தாமரை பூ இதழ் விரித்து இருப்பதை போல வட்டமாய் புறாக்கள் கூடி உண்ணும், அவற்றின் வாழ்வில் வெட்டில்லை குத்தில்லை, வேறு வேறு இருந்து அருந்தும் கட்டில்லை, கீழ்மேல் என்னும் கண்மூடி வழக்கம் இல்லை என்று பாரதம் சொல்வாங்க. இப்படி பறவைகளை பற்றி பாடாத கவிஞர்களே யாரும் இல்லை. புறாக்களை பற்றியும் குருவிகளை பற்றியும் நிறைய இந்த மாதிரி கற்பனை பாடல்களை பாடி இந்த பாடல்களின் மூலமாக வரக்கூடிய நீதிகள். இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, வீட்டுல ஒரு பூனை வளர்த்தது ஏற்கனவே நம்ம இதை கொஞ்சம் சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் கூட ஒரு பூனை வளர்த்தனா எவ்வளவு நன்மை. அது வீட்டில் இருக்கக்கூடிய எலியெல்லாம் பிடிச்சி போயிரு. பூனை இருந்ததுன்னா பூனையை பார்த்தா நல்லதுன்னு இப்ப சொல்றாங்க. சில விலங்குகளை பார்த்தா ஒரு காலத்துல சகுனம் சொல்லுவாங்க. ஆனா பூனையை பார்த்து யாரும் சகுனம்னு சொல்றது இல்லை. ஒரு அம்மா பாட்டி ஒருத்தர் பூனை வளர்த்துட்டு இருந்தாங்க. அவன் காலையில வரும்போது பூனைகள் எப்பொழுதும் பாட்டியோட வரும். கோழிகளும் வளர்த்துவாங்க. கோழி குஞ்சுகளுக்கெல்லாம் இறையெல்லாம் போடுவாங்க. நாயை பார்ப்பாங்க. நாயை அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கவிஞருக்கு சொல்லுவாங்க. நாயை அடித்தால் அது கடிக்கும். சும்மா எந்த நாயும் கடிக்காது. நாயை மிரட்டணும்னா கடிக்கும். நாயை அடித்தால் அது கடிக்கும். ஒரு நல்ல பூனை எலி பிடிக்கும்.
தாயை பிரியாமல் செல்லும் என் தங்க கோழி குஞ்சு எல்லாம் ஆயா கண்டா சோறிடுவார், பிறர் அடிப்பதை கண்டால் சீரிடுவார் என்று இந்த நாய்களை வளர்க்கறது பக்குவமா இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. இந்த நாய் மனிதர்கிட்ட பழகிடுச்சுன்னா அது மனிதனுக்கு தோழனாக இருக்கும் என்பதை அது சொல்லும்போது, வாளை குலைத்து வரும் நாய் தான், வாளை சுருட்டிட்டு வரும், வாளை குலைத்து வரும் நாய் தான் அது மனிதருக்கு தோழனடி பாப்பா. வண்டி இழுக்கும் நல்ல குதிரை, நெல்லு வயலை உழுது வரும் மாடு, அண்டி பிழைக்கும் நம்ம யாடு. இதெல்லாம் நம்ம தான் ஆதரிக்கணும், வேற யாரும் ஆதரிக்க மாட்டாங்க. அதனால உயிர்களிடத்தில் அன்பு வேணும், தெய்வம் உண்மை என்று தானறிதல் வேண்டும். இந்த வைரமுடைய நெஞ்சு நமக்கு வந்து விட்டால் வேற ஒன்றும் இல்லை. அதெல்லாம் அது 5 அறிவு இருந்தாலும் கூட அது அவ்வளவு நமக்காக உழைக்கின்றன என்பதை அதெல்லாம் மனசுல வச்சுதான் நம்முடைய கவிதை எழுதக்கூடிய கவிஞர் பெருமக்கள் எல்லாம் நல்ல அருமையான பாடல்களை எல்லாம் பாடியிருக்கிறார் என்ற செய்தியை சொல்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இவ்வாறு நம்முடைய கவிமணி அவர்கள் ஆங்கில கவிஞருடைய பாட்டை மொழிபெயர்த்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்த்தோம். அது யாருடைய பாடல் என்று கேட்டால் வில்லியம் பிளேக் என்ற கவிஞர் ஆங்கிலத்தில் இயற்றிய பாடலை நம்முடைய கவிமணி அவர்கள் மொழிபெயர்க்கிறார். நம்முடைய கவிமணி அவர்களுக்கும் ஆங்கிலத்திலும் பேசக்கூடிய அறிவு இருந்தது. ஆங்கிலம் தமிழ் 2 மொழிகளிலும் அவர் பேசக்கூடியவர். அவர் 1876 தேரூரில், கன்னியாகுமரி மாவட்டத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய தேரூரில் பிறந்தார். ஆரம்ப கல்வியை அந்த தேரூரிலேயே படித்தார். 5ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தார். அதற்கு பிறகு அருகிலே இருக்கக்கூடிய கோட்டாறு என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஆங்கில பள்ளியில் ஆங்கிலம் படித்தார். அதற்கு பிறகு திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு உட்பட்ட சாந்தலிங்க தம்பிரானிடம் FA என்பது இன்றைக்கு MA என்று சொல்லக்கூடிய முதுகலை பாடத்துக்கு இணையானது. FA வரை அந்த கல்லூரியில பயின்றார். 1895ஆம் ஆண்டில் அழகம்மை ஆசிரிய விருத்தம் என்று சொல்லக்கூடிய அவருடைய முதல் நூலை வெளியிட்டார். அதற்கு பிறகு ஆரம்ப பள்ளியிலே பணியாற்றினார். திருவனந்தபுரம் மகாராஜா கல்லூரியிலும் தமிழ் விரிவுரையாளராக பணி நிறைவு செய்தார். அவரது இயற்கை இன்பம் என்று சொல்லக்கூடிய பாட்டு அந்தாதி தொடையாக அமைந்திருக்கிறது. அந்தாதி என்பது அந்தம் முதலா கொடுப்பது அந்தாதி என்று சொல்வார்கள். ஒவ்வொரு சீரிலும் 5 சொற்கள் இருக்கும். அதுதான் அந்தாதி. ஒரு சொல், ஒரு தொடர், ஒரு வரி இருந்ததுன்னா அந்த வரியை அடுத்த வரியாக கொண்டு செல்வதற்கு பேரு அந்தாதி என்று இலக்கணத்திலே சொல்வார்கள். அப்படி அவர் ஒரு அந்தாதியை அருமையான பாட்டை பாடியிருக்காருங்க. சின்ன பாட்டு தான், அது கூட ஆசிரியர் பாட்டு மாதிரியே பாடியிருக்காருங்க. வானம் கருத்தால் மழை பெய்யும். ஒரு வானம் இருட்டாச்சுன்னா மழை பெய்யும். வானம் கருத்தால் மழை பெய்யும், மழை பெய்தால் மண் குளிரும். இங்க என்ன பண்ணிருக்காருன்னா மழை பெய்யும், வானம் கருத்தால் மழை பெய்யும் சொன்னவர் அந்த தொடர்பு எடுத்தார். மழை அப்படின்னு கொண்டு, மழை பெய்தால் மண் குளிரும், மண் குளிர்ந்தால் புல் தழைக்கும், புல் தழைத்தால் பசு மேயும், பசு மேய்ந்தால் பால் சுரக்கும், பால் சுரந்தால் கன்று குடிக்கும், கன்று குடித்து மிஞ்சியதை கறந்து கொண்டு வந்துடலாம், காப்பியில் விட்டு குடித்திடலாம் என்று சொல்லி பாட்டுகளை கூட இலக்கணம் ஒரு வரம்பிலே கொண்டு வந்து தொடங்கும் போதே அவர் இலக்கணத்தோட தான் தொடங்கினார். உள்ளத்திலே இருக்கக்கூடியது கவிதை, இன்ப உருவகமாக வரக்கூடியது கவிதை. நல்ல தமிழில் நமக்கு தெரியக்கூடிய செய்திகள் எல்லாம் அப்படியே கொண்டு மற்றவர்களுக்கு கொடுப்பது கவிதை என்று சொன்னவர் இங்கே அந்தாதியாக மழை பற்றிய செய்திகளையும் நாம் அருமையாக அவருடைய பாடல்கள் கண்டோம்.